வாழ்க வளமுடன். இன்னைக்கு சித்தர்கள் முறை பிரகாரம் டயபெட்டிக் அதுக்கான நெல்லிக்காவின் மூலம் விடிவு காண்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுறோன்னா, நெல்லிக்கனியை எடுத்துக்கிறோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 minutes 5 நிமிடம் வேக வைக்கிறோம். 5 நிமிடம் கழித்து அந்த நெல்லிக்கனியை எடுத்து, வேக வைத்த நெல்லிக்கனியை எடுத்து காய வைக்கிறோம். அது நல்லா மாய்ஸ்சர் தீர்ந்து வத்தலாகும் வரை காய வைக்கணும். இப்போ நெல்லி வத்தலாக மாறிடுச்சு. இந்த நெல்லி வத்தல், இது நெல்லி முள்ளினும் சொல்லுவாங்க. இதை காஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு 3 மணி நேரம் பாலில் ஊற வைக்கணும். பசும்பாலில் 3 மணி நேரம் கழித்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வைத்து வேக வைக்கணும். இதுக்கு கீழே தண்ணி இருக்கக்கூடாது, அதுவும் பசும்பாலாக இருக்கணும். இப்படி ஒரு 20 நிமிடம் இதனை வேக வைத்து அதுக்கப்புறம் இதை நிழல் வெயிலில் வைக்காம நிழலில் வச்சு மீண்டும் வத்தலாகும் வரை காய வைக்கணும். பல நாட்கள் ஆகும். அப்படி இது காஞ்சதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி இது நீங்கள் ரெகுலராக எடுத்து வர டயபெட்டிக்கு இதுதான் நெல்லி வர உச்சபட்ச சிறந்த மருந்து. சுத்தி செய்யப்பட்ட நெல்லி சூரணம். வாழ்க வளமுடன்.